என்று நான் உங்களுக்கு அளிக்கும் வாக்கு. என் பிரியமான பிள்ளைகளே, உலகம் உங்களை அச்சுறுத்தலாம், பிரச்சனைகள் உங்களை சோர்வு அடைய வைக்கலாம். ஆனால் நான் இன்று உங்களிடம் ஒரு உண்மையைச் சொல்லுகிறேன். நானே கடவுளுடைய மகன் என்று நம்புகிறவன் உலகத்தை ஜெயிக்கிறவன் ஆகிறான். வலிமை உங்கள் தசைகளில் இல்லை, வெற்றி உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது. நான் தண்ணீராலும் இரத்தத்தாலும் வந்தேன். நீங்கள் அறியும்படியாக நான் ஒரு கதையல்ல, நான் ஒரு கனவுமல்ல. நான் உங்களுக்காக உயிர் தந்த உண்மை விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் என்னை பற்றி சாட்சி சொல்லப்படுகின்றது. ஆவி சாட்சி சொல்லுகிறது, தண்ணீர் சாட்சி சொல்லுகிறது, இரத்தம் சாட்சி சொல்லுகிறது. என்ற சாட்சி ஒன்றுதான் நான் உங்களை நேசிக்கிறேன். என்னை நம்புகிறவனே, நீ அந்த சாட்சியை உன் உள்ளத்திலே கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னை மறுப்பவன் என்னுடைய உண்மையை மறுப்பவனாகிறான் என்று நான் உங்களிடம் தெளிவாகச் சொல்கிறேன். நான் உங்களுக்கு நிலைவாழ்வை தந்திருக்கிறேன். உயிர் எங்கே இருக்கிறது தெரியுமா? என்னுள் இருக்கிறது. என்னை உடையவன் உயிர் உடையவன். என்னை உடையாதவன் உயிரோடு நடந்தாலும் உள்ளத்தில் மரித்தவனே. என் பிள்ளைகளே, நீங்கள் சந்தேகத்தில் வாழ வேண்டாம், பயத்தில் வாழ வேண்டாம். நீங்கள் நிலைவாழ்வை உடையவர்கள் என்பதை அறிந்தே வாழுங்கள். நான் உங்களுக்காக சிலுவையில் மரித்தேன், உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வர. என்று நான் உங்களை கேட்கிறேன். உலகத்தை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? பயத்தை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? பாவத்தை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் என்னை நம்புங்கள், என்னுள் நிலைத்திருங்கள், நிலைவாழ்வை பெற்றவர்களாய் வாழுங்கள். ஆமேன்.